வணக்கம் அத்தனை தாய் தமிழ் உறவுகளுக்கும். இன்றைக்கு இந்திய நாட்டின் உச்ச நீதிமன்றம் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க முடியாது, வந்தேரிகளுக்கு இது சத்திரமோ சாவடியோ கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுல தமிழர்கள் நாம கவனிக்க வேண்டியது, பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்துவிட்டால் ஈழ பிரச்சனை, இலங்கை பிரச்சனை, கடல் மீனவர்கள் கைது இது சரி செய்யப்படும் என்று சொன்னாங்க. சுத்தமா நம்பிக்கை இல்லை. தமிழர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பாகிஸ்தான் எதிரி நாடு. இப்ப போர் பண்ணாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. எதிரி நாடு பாகிஸ்தானுக்கு 60 வருஷமா சிந்து நதி வழியா தண்ணீர் கொடுத்துட்டு இருந்தாங்க. தண்ணி கொடுக்கணும், இப்ப வேண்டான்னு சொல்லி நிறுத்திருக்காங்க. ஆனா இந்திய நாட்டுக்குள்ளேயே தமிழ்நாடு இருக்கு. காவேரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராது, முல்லை பெரியாற்றிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராது, ஆந்திரா சிலந்தி ஆற்றிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராது. அப்ப என்ன ஒரே நாடு? வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு குடியுரிமை வாங்குறாங்க, ஆதார் ஐடி வாங்குறாங்க, ஓட்டுரிமை வாங்குறாங்க, இங்க வாழ்றாங்க. எல்லாரும் வாங்க வாழுங்க. ஆனா என் நாட்டை நாங்கள் தான் ஆள்வோம். இப்ப இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து ஆளும் கட்சி திமுக, தமிழர்களே என்னை கடலிலே தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் விடப்பேன் என்று சொன்ன கருணாநிதி, தமிழ் இனத்தின் தலைவர் என்று தன்னை சுட்டி காட்டக்கூடிய கருணாநிதி அவர்கள் ஆட்சி, திமுக ஆட்சி இப்ப இங்க நடக்குது. அவர்கள் மகன் தான் இப்ப ஆட்சி பண்றார் ஸ்டாலின். இவருடைய கருத்து என்ன? ஆந்திராவில் இருந்து இங்கு ஆட்சி செய்யக்கூடிய இவர்கள் எப்படி தமிழர்களுக்கு சாதகமாக இருப்பார்கள்? 1000 2000 ஓட்டுக்கு கொடுத்து வாக்கை வாங்கி கொண்டு வரியை செலுத்தி கொண்டிருக்கும் தமிழர்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். இந்த பிஜேபி, காங்கிரஸ், திமுக, அதிமுக இதுக்கு எந்த கண்டனமும். உலக நாடுகளுக்கு 2009 மே 18 இன அழிப்பு நாள் அன்னைக்கு உலகம் முழுக்க தமிழர்கள் புலம்பெயர்ந்தார்கள். கனடா அங்கீகரித்தது. சிங்கப்பூர், மலேசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா எல்லா கண்டங்களையும் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கிறாங்க, குடியுரிமையோடு வாழ்றாங்க. எல்லா நாட்டுக்கும் தங்க பதக்கங்களை வாங்கி கொடுத்து பல உலக சாதனைகள் செய்து அந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கிறார்கள் இந்த தமிழர்கள். அந்த தமிழர்களின் இன்னொரு தாய் நிலம்தான் தமிழ்நாடு. ஏன் தமிழ்நாட்டு என்னுடைய வரி இந்தியாவில் 2வது பெரிய மாநிலமாக வரி செலுத்தக்கூடியதான் நான் தான் இருக்கிறேன். அத்தனை இந்திய முதலீடும் என் ஊர்ல இருக்கு. கொரியன் முதலாளிக்கு இங்க இருந்து கார் கம்பெனி தயாரிக்கிறதுக்கு இதே பிஜேபி, இதே ஒன்றிய அரசும் திமுக அரசும் கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்துருக்கு. அவன் இந்த நிலத்துல இருந்து தண்ணியை ஃபுல்லா ஒழிஞ்சு அவன் காரை தயாரிச்சு 10 லட்சம் 15 லட்சம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கான். இங்க விவசாயி ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கான். தமிழர் நாட்டில் தமிழர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரும் போல. அதனால தமிழர்கள் விழித்துக் கொள்ளுங்க. தமிழ் இனத்துக்கானவன் யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த ஊர்க்காரன் இந்த ஊரை காவகாப்பான், அடுத்தவன் காவகாக்க மாட்டான். பெரியாரா பிரபாகரனா, இதுதான். இதை நல்லா புரிஞ்சு அடுத்த வரக்கூடிய தேர்தல்ல சரியான பதிலடியை கொடுக்கும். இந்த இந்திய கட்சியும் திராவிட கட்சியும் ஒண்ணும் செய்யாது தமிழ்நாட்டில். நல்லா புரிஞ்சு அடுத்த முறை வாக்கு செலுத்துங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.